6th standard mathematics term 1 chapter 1 example 1.7. In a year a wholesale paper firm sold 6,25,600 notebooks out of 7,50,000 notebooks. Find the number of notebooks left unsold. நல்லா கவனிங்க. 7,50,000 நோட்புக்ஸ் எங்கள் கடையில் இருப்பு இருக்குது. இதில் 6,27,600 நோட்புக்ஸை என்ன பண்ணிட்டாங்கன்னா சோல்ட் பண்ணிட்டாங்க, விற்றுட்டாங்க. ஸோ இது தவிர்த்து விற்காமல் இருக்கக்கூடிய நோட் புக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, எவ்வளோ நம்ம எண்ணிக்கைன்னு உள்ளதான் கேட்டிருக்காங்க. அதாவது லெஃப்ட்டாக இருக்கக்கூடியது, மிச்சம் இருக்கக்கூடியது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் ஒரு கையில் 10 மிட்டாய் வச்சுருக்கீங்க. அந்த 10 மிட்டாயில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு 7 மிட்டாய் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மிச்சம் எத்தனை மிட்டாய் இருக்கும்? உங்கள் கையில் 3 மிட்டாய் இருக்கும். சரிங்க, உங்களுக்கு 7 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 7 ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு மிட்டாய் வச்சு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா மிச்சம் உங்கள் கையில் எத்தனை மிட்டாய்? 3 மிட்டாய் இருக்கும். ஸோ இதே கான்செப்ட் தான் இதுவும். 7,50,000 நோட் புக்ஸ் இருக்குது. அதே போல் அதில் 6,25,600 நோட் புக்ஸ் என்ன செஞ்சுட்டாங்கன்னா சோல்ட் பண்ணிட்டாங்க, விற்றுட்டாங்க. ஸோ மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிச்சம் இருக்கும் அப்படின்னு வந்துட்டாலே இது பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ என்ன பண்ணணும்னா அந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் சப்ரேட் பண்ணணும். எப்படி இருந்தால் நீங்கள் 10 மிட்டாயை 7 பேருக்கு பிரித்து கொடுத்த பிறகு 7 பேருக்கு இந்த வந்து அவங்க பிரித்து கொடுத்தாச்சு. அப்போ கையில் அவங்க 3 மிட்டாய் தானே இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒன்று வச்சு பார்த்தீங்கன்னா 7. ஸோ 10லேருந்து 7 கழிச்சா 3 தானே. ஸோ அதே போல் தான் இதுவும். ஸோ இதை என்ன செய்யணும், கழிக்கணும் நீங்கள். ஸோ கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நோட் புக்ஸ் இருக்கோ, அதாவது லெஃப்ட்டு எவ்வளோ நோட் புக்ஸ் இருக்குதுன்றது கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ இங்கே 0 - 0 0 தான். இங்கே 0 - 0 0. இங்கே பார்த்தீங்கன்னா 0 6 போகாது. ஸோ மேலே கடன் வாங்கிடணும் அந்த நம்பர்லேருந்து. இது உங்களுக்கு தெரியும், பார் ஓவர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் 10 போட முடியாது, 9 தான் பண்ணணும். வெட்டி 9 போடலாம். அடுத்தது இங்கேருந்து ஒரு கடை வாங்கணும். ஸோ ஏன் கடை வாங்கி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 10 - 6 பார்த்தீங்கன்னா 4. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 10 - 6 4. இங்கே மறுபடியும் மேலே 10ன்னு எடுத்துருப்பீங்க. ஸோ அந்த 10 நம்மளால் சாப்பிடணும். ஸோ 9 தான் போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10லேருந்து 9 கடன் வாங்கிடும். ஸோ இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கி இங்கே 9 ஆக்கிடணும். ஸோ 9லேருந்து 5 பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 - 2 இது 4 2 ஒழிச்சு பெருசு தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே கடன் வாங்கணும் அவசியம் இல்லை. ஸோ 4 - 2 2. இங்கே பார்த்தீங்கன்னா 1. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்கக்கூடிய மிச்ச நோட் புக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் அன்சோல்டு பார்த்தீங்கன்னா 1,24,400 அப்படி சொல்லி நீங்கள் சம நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். தேங்க்யூ.